நீங்க வந்து பிரைசிங் கால்குலேஷன் வந்து ஈஸின்னு நினைக்கலாம். பட் எக்ஸ்போர்ட்குள்ள வரும்போது நான் சொன்ன அந்த 20 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து டேர்ம் இருக்கு. ஒவ்வொரு டேர்முக்கு அந்த ஃபேக்டர்ஸ் மாறும். நீங்க நினைக்கலாம் என்னடா டேர்ம்ங்கிறான், ஃபேக்டர்ங்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்ற இந்த டெக்னிக்கல் டேர்மே உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க எப்படி பிரைசிங்க வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் சொல்ற டேர்ம்ஸ், ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியலன்னா, பிரைசிங்க வைக்கிறதுல நீங்க எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ற சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ப்ராப்பரா வைக்க முடியாது அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லேர்ன் பண்ணிட்டு வாங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி ஆப்வியஸா ஹையஸ்ட் பிரைஸ் நீங்க மார்க்கெட்ல வைக்கிறீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது. நீங்க ஒரு ஒரே குவாலிட்டியில இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து 2 கடையில போய் கேட்கறீங்க. ஒரு கடையில பிரைஸ் ரொம்ப அதிகமா சொல்றான். ஒரு கடையில 1000 ரூபாய் சொல்றான், இன்னொரு கடையில 10,000 ரூபாய் சொல்றான். 10,000 கொடுத்து நீங்க வாங்க மாட்டீங்க. அது மாதிரி தான் எக்ஸ்போர்ட்லயும் யாருமே உங்கள்கிட்ட அதிகமான பிரைஸ் கொடுத்து வாங்க மாட்டான். அதே மாதிரி லோவஸ்ட் பிரைஸ் கொடுத்தாலும் கிளைண்ட் கண்டுபிடிச்சிருவான். நீங்க வந்து இதர் அவன் வந்து எக்ஸிஸ்டிங் கிளைண்டா இருக்கா மார்க்கெட்ல அப்படின்னா, நீங்க இதர் வந்து தொழிலுக்கு புதுசுன்னு கண்டுபிடிச்சிருவான். தொழிலுக்கு புதுசுன்னு கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பா நீங்க வந்து சர்வீஸ்ல மிஸ்டேக் பண்ணுவீங்க, சப்ளை செயின்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவீங்க, டாக்குமெண்டேஷன் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். ஸோ உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு யோசிக்க கூட மாட்டாங்க. கண்டிப்பா வேணாம் முடிவே பண்ணிடும். கண்டிப்பா கிளைண்ட் உங்கள்கிட்ட வரமாட்டான். அதே மாதிரி ஈவன் அவன் உங்கள்கிட்ட வந்தாலும் அவன் ஸ்மெல் பண்ணிடுவான். சரி இவன் வந்து எக்ஸ்போர்ட் புதுசாட்டு இருக்கு, இவனை ஏமாத்திடலாம்னு நினைச்சிட்டு ஒரு இந்த இந்த ஆர்டர் கொடுத்துருவான்னு ரொம்ப கம்மியான பிரைஸ் சொல்றான்னு கொடுத்துட்டானா நீங்க படத்தை லூஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். ஒன்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட்ல லூஸ் 100 200 இருக்காது, லட்சக்கணக்கில் இருக்கும். ஸோ பாத்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க.